தியானம் ஏன் அது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? நம்மள நிறைய பேர் ஒரு தடவையாவது இந்த கேள்வியை யோசிச்சு பார்த்திருப்போம் இல்லையா? இதுக்கான பதில தேடி நாம ஒரு 2000 வருஷம் பின்னாடி போக போறோம். அங்க ஒரு வீரனை சந்திக்க போறோம். அப்புறம் நிகழ்காலத்துக்கு வந்து ஒரு பெரிய சிந்தனையாளரையும் பார்க்க போறோம். சுந்தர்ராஜனோட ஒரு அருமையான கவனிப்பின் அடிப்படையில இந்த 2 உலகத்தையும் இணைக்கிற ஒரு ஆச்சரியமான உண்மையை நாம பார்க்கலாம் வாங்க. ஏங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க? சம்பந்தமே இல்லாத 2 விஷயத்த ஒப்பிடும்போது நாம கேக்குற கேள்வி இது. சரி, அப்போ குருக்ஷேத்திர போர்க்களத்துல நின்ன ஒரு பழங்கால வீரனுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியருக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? இது உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு முடிச்சுதானா, இல்ல இதுக்குள்ள ஏதாவது ஆழமான விஷயம் இருக்கா? வாங்க இந்த புதிரை கொஞ்சம் அலசி பாப்போம். 2000 வருஷத்தை கடந்து 2 வேற வேற உலகங்களை கடந்து அந்த வீரனையும் இந்த சிந்தனையாளரையும் ஒன்னா இணைக்கிற அந்த ஒரு விஷயம் அது என்ன? அதை நாம கண்டுபிடிக்கும் போது தியானத்தை பத்தின நம்மளோட புரிதலே மொத்தமா மாறலாம். முதல்ல நம்ம கதையோட இந்த ஒரு சாத்தியமே இல்லாத மாதிரி தெரியிற ஜோடிய சந்திப்போம். அந்த வீரர் யாரு, இந்த வரலாற்றாசிரியர் யாரு, அவங்க எப்படி ஒரு புள்ளியில இணையறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் மகாபாரதத்தோட மாபெரும் வீரன், வில் வித்தையில யாருமே ஜெயிக்க முடியாத அர்ஜுனன். இன்னொரு பக்கம் சேப்பியன்ஸ் மாதிரி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச புத்தகங்களை எழுதின யுவால் நோவா ஹராரி. மேலோட்டமா பார்த்தா இவங்க 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் தோணும். ஆனா கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா அவங்கள இணைக்கிற ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. ஆமாங்க, அவங்கள இணைக்கிற அந்த ஒரு விஷயம் இதுதான். அவங்க மனச கட்டுப்படுத்துறதுல 2 பேருமே சந்திச்ச அந்த பயங்கரமான போராட்டம். 2000 வருஷம் கழிச்சு மனுஷன் அதே அமைதி இல்லாத மனசோட தான் போராடிட்டு இருக்கான். பகவத்கீதையில கிருஷ்ணர் தியானத்தை பத்தி விளக்கும்போது மாவீரன் அர்ஜுனன் தான் இயலாமையே எப்படி சொல்றான். நான் அந்த ஸ்லோகத்தை சொல்றேன் கேளுங்க. சஞ்சலம் ஹி மனஹ் கிருஷ்ணா பிரமாதீ பலவத்ரிடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். அவ என்ன சொல்றான்னா, கிருஷ்ணா, இந்த மனசு இருக்கே, இது ரொம்ப சஞ்சலமானது, ஒரே கொந்தளிப்பா இருக்கு, பிடிவாதமா இருக்கு. இத அடக்குறது அடேங்கப்பா, காத்த கையால புடிக்கிறத விட கஷ்டமா தெரியுதே அப்படின்னு சொல்றான். சரி, இப்போ ஒரு 2000 வருஷம் முன்னாடி வருவோம். உலக புகழ்பெற்ற அறிஞரான ஹராரி என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏன் PhD பட்டம் எனக்கு தியானம் செய்ய கொஞ்சம் கூட உதவல. சொல்லப்போனா எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்ற என்னோட மனசுதான் அதுக்கு பெரிய தடையா இருந்துச்சு. பாத்தீங்களா, ஒரு வீரனோட பழங்கால புலம்பலும் ஒரு அறிஞரோட இந்த காலத்து ஒப்புதல் வாக்குமூலமும் எவ்வளவு ஆச்சரியமா ஒத்துப்போகுது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தியானம் கஷ்டம்னு சொல்லி ஹராரி அதை விட்டுதுல. அதுக்கு பதிலா அதை தன்னோட வாழ்க்கையோட அடித்தளமாவே மாத்திக்கிட்டாரு. தினமும் 2 மணி நேரம் பயிற்சி, ஒவ்வொரு வருஷமும் பல வாரங்களுக்கு மௌன விரதம்னு தன்னை அர்ப்பணிக்கிறாரு. ஏன்னா அந்த போராட்டத்துக்கு நடுவுல தான் தெளிவும் சமநிலையும் கிடைக்குதுன்னு அவர் சொல்றாரு. உண்மைய சொல்லணும்னா அவரோட புகழ்பெற்ற புத்தகங்களை எழுதினதுக்கே அந்த தியானம் தான் காரணம் சொல்றாரு. சரி, இந்த போராட்டம் அர்ஜுனனுக்கும் இருக்கு, ஹராரிக்கும் இருக்கு, ஏன் நமக்கும் இருக்கு. ஆனா ஏன் மனசு ஏன் இப்படி அலைப்பாயுது? இதுக்கான பதில ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு உபநிடதம் நமக்கு சொல்லிடுச்சு. நம்ம எல்லாருமே கேக்குற கேள்வி இதுதான். ஏன் இந்த மனச அடக்குறது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? ஏன் அது எப்ப பார்த்தாலும் நேத்து நடந்தத பத்தியும் நாளைக்கு நடக்க போறத பத்தியுமே யோசிக்குது? இப்போ இந்த நிமிஷத்துல மட்டும் நிக்க மாட்டேங்குது. கடோபனிஷதத்துல வர இந்த ஸ்லோகம் நம்மளோட வடிவமைப்போட ரகசியத்தையே சொல்லுது. பராஞ்சி கானி வியத்ருணத் ஸ்வயம்போஹு தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன். இதோட அர்த்தம் என்னன்னா, படைத்தவன் நம்மளோட புலன்களை இயல்பாவே வெளியே பாக்குற மாதிரி தான் அமைச்சான். அதனாலதான் நாம வெளியே இருக்கிறத பாக்குறோமே தவிர நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பாக்குறதில்ல. ஆதிசங்கரர் இது இன்னும் அழகா விளக்குறாரு. நம்மளோட புலன்கள் வெளியே இருக்கிற உலகத்தை பாக்குறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு காந்தம் மாதிரி நம்ம கவனத்தை அதுங்க வெளியே இழுக்குது. இதனால நமக்கு உள்ள இருக்கிற அந்த அமைதியான மையத்தை, அந்த ஆன்மாவை நம்ம கவனிக்காம விட்டுடுறோம். அதனால நீங்க தியானத்துல கஷ்டப்படும்போது அது உங்களோட தப்புன்னு நினைக்காதீங்க. அது நம்ம மனுஷங்களோட வடிவமைப்பிலேயே இருக்கிற ஒரு விஷயம். நம்ம டிசைனே இப்படி இருந்தா அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? முன்னாடி போறதுக்கு என்ன வழி? அத புரிஞ்சுக்க தியானத்தை பத்தின ஒரு பொதுவான தப்பான கருத்தை நம்ம முதல்ல சரி செய்யணும். நாம பெரும்பாலும் கவனத்தையும் தியானத்தையும் ஒண்ணுன்னு குழப்பிக்கிறோம். ஆனா அது 2ம் கிட்டத்தட்ட எதிரெதிரான விஷயங்கள். ஒரு புக்க படிக்கும்போதோ இல்ல ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு கவனம் தேவை. அப்போ நம்ம புலன்கள் வெளியே வேலை செய்யுது. இது நமக்கு ரொம்ப இயல்பா வருது. ஆனா தியானங்கிறது இதுக்கு நேர் எதிரானது. புலன்களை வெளியே இருந்து உள்ள திருப்பி நம்ம உணர்வோட மூலத்தையே கவனிக்கிறது. இதுக்கு விடாமுயற்சி கண்டிப்பா தேவை.
இந்த உருவகம் இது ரொம்ப தெளிவா விளக்குது இல்லையா? தியானம் ஏன் நமக்கு இயற்கைக்கு மாறானதாகவும் ரொம்ப கஷ்டமானதாகவும் தோணுதுன்னா, அது ஒரு நதிய பின்னோக்கி ஓட வைக்க முயற்சி பண்ற மாதிரி ஒரு செயல். ஆக இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அர்ஜுனன், ஹராரி, உபநிரதங்கள். இவங்க 3 பேரும் வேற வேற மொழியில சொன்னாலும் சொல்றது ஒரே விஷயத்தை தான். மனசோட போராடுறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட தோல்வி கிடையாது. அது ஒரு உலகளாவிய, நாம எல்லாருமே பகிர்ந்துக்கிற ஒரு மனித அனுபவம். ஆனா அதே உபநிடதம் நமக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. போராட்டம் இருந்தாலும் ஒரு வழி இருக்கு. கஷ்டித் தீரஹ பிரத்யகாத்மானம் ஐக்ஷத் ஆவருத்த சக்ஷுர் அமிர்த்வம் இச்சன். இதோட அர்த்தம், ஆனா விவேகமுள்ள சிலர் சாகா நிலைய விரும்பி தங்களோட பார்வைய உள்ள திருப்பி உள்ள இருக்கிற ஆன்மாத பாக்குறாங்க. அதனால அடுத்த தடவை நீங்க தியானம் பண்ணும்போது உங்க மனசு அங்கும் இங்கும் ஓடுச்சுன்னா நீங்க தோத்துட்டு தான் நினைக்காதீங்க. ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த போராட்டம் ஒரு தோல்வி இல்ல, அது மனுஷனா இருக்கிறதோட ஒரு பகுதி. அந்த வெளிய பாத்துட்டு இருக்கிற விளக்க விடாமுயற்சியோட திரும்ப திரும்ப உள்ள திருப்புறது தான் பயிற்சி. ஒரு நாள் அந்த அமைதி நிச்சயம் நமக்குள்ள வெளிப்படும்.